ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற மார்ச் மாத பலன். வரக்கூடிய மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாத கம்பேர் பண்ணிக்கிட்டு இந்த பலனை எடுங்க. இந்த மார்ச் மாசம் வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்னென்ன மாசத்துல வருது பார்த்தீங்கன்னா, முதல் விசேஷமே பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி. நம்ம எம்பெருமானுக்கு மகா சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு திருநாளாக இந்த சிவராத்திரி இருக்குது. இந்த மாசத்துல மெயினான ஒரு விசேஷம் இதான். திருவண்ணாமலையா இருக்கட்டும், அண்ணா எல்லா கோவில் சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க, சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதன பூஜைகள், ஹோம யாகங்கள் சிறப்பாக நடக்கும். இந்த சிவராத்திரி நம்ம மனசுக்குள்ள என்ன வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்றோமோ சிவபெருமான நமக்கு எல்லாம் இல்ல அருளை கண்டிப்பாக கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை மனசுல வச்சிருப்போம். அந்த பிரார்த்தனை பண்ணி கண் விழிச்சு சிவபெருமானுக்காண்டி இந்த சிவராத்திரியை சிறப்பா கொண்டாடுங்க. மெயினா கிராமங்கள்லாம் பாருங்க, இந்த கருப்பர் முனீஸ்வரர் ஆலயம் பாருங்க, இந்த சிவராத்திரிக்கு தான் அவங்களுடைய திருவிழாவாக கொண்டாடுவாங்க. இது நம்முடைய அந்த கால பழக்கமாக இது இருக்குது. சிவராத்திரிங்கிறது ஒரு முக்கியமான விசேஷமான நாட்கள். சிவராத்திரி கண் விழிக்கிறது பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் விடிய காலையில ஃபுல்லாவே கண் விழித்திருக்கணும். அதான் அந்த ராத்திரிக்குள்ள அந்த பலன். ஒரு சில பேர் சிவராத்திரி முடிஞ்சா தூங்கிடுவாங்க, அப்படி தூங்கக்கூடாது. இந்த சிவராத்திரிங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாவே முழிச்சிருந்து பகலும் தூங்காம இருந்தா அந்த சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். இதான் இந்த மாசத்துல அவருடைய விசேஷ காலங்கள். அடுத்து பார்த்தோம்னா பங்குனி உத்திரம். இந்த மாசத்துல பங்குனி உத்திரம் எல்லா முருகபெருமான் கோயிலையும் பாருங்க மிக சிறப்பாக அனுகூலமாக நடக்கும் இந்த மாசத்துல. அடுத்து பார்த்தோம்னா இந்த மார்த்தத்துல பார்த்தோம்னா ஒரு 6 முகூர்த்தங்கள் வருது, சுப முகூர்த்தங்கள். அதாவது மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தமாக வருது, 7ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது வியாழக்கிழமையில. அடுத்து 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமையில சுப முகூர்த்தமாக வருது. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 20ஆம் தேதியில புதன்கிழமையில ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. அடுத்து 24ஆம் தேதியில ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. 27ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தங்கள் வருது. இந்த 6 முகூர்த்தங்கள் ஒரு விசேஷமான காலங்கள். இதுல சுபகாரியம் பண்றதை நம்ம எடுத்துக்கலாம். வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, சுபகாரியங்கள் பண்றதுலாம் அந்த முகூர்த்தங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு முகூர்த்தம். இதான் இந்த மாதத்தோட விசேஷ காலங்கள். பொதுவாக இந்த மாசத்துல எல்லாமே வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாசம் எல்லாம் இறைவனுடைய மாதமாக இந்த மாதம் இருக்குது. எல்லாருமே இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா குரு சுக்கிரன் டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய எனக்கு ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம நிறைய பேர் ஜாதகம் எழுத திருக்கணித முறை நான் எழுதி கொடுக்குறோம். நிறைய பேர் ஜாதகம் எழுதி வாங்கிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி எதுலையுமே தாய் உள்ள குணம் உள்ளவங்க கடகராசி அன்பர்கள். இதுலையுமே பாருங்க ஒரு அன்பான குணத்தை காட்டக்கூடிய நபர்கள் கடகராசி. அதனாலதான் அது நண்டுடைய உருவத்தை கொடுத்துருக்காங்க. தன்னுடைய குஞ்சுகளை எப்படி அது பத்திரமா பார்த்துக்கும், அது மாதிரிதான் கடகராசி. அப்படியே அந்த குணத்தை எடுத்து உங்களுக்கு வைக்கணும். கடக லக்கணம் கடகராசி. இவங்க பிறந்ததே உங்களுடைய ஃபேமிலிக்காக இவங்க பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். கடகராசியில பிறந்துட்டாவே இந்த ராசியை மட்டும் எடுக்கக்கூடாது, இந்த லக்னத்தையும் எடுத்துக்கணும். மெயினா ராசியோட லக்னம் பயங்கரமா பொருந்தி வரும். இவர் தனக்குனே எதுவுமே சேமிக்க மாட்டாருங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபராக இருப்பார். இவர் ஒரு இலக்கை நோக்கி ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபராக வந்துருவார். கடகராசி கடக லக்கணம் ரெண்டுமே பாருங்க, இதுலயுமே ஒரு தன்மையான குணம் இவங்கள்ட்ட உண்டு. இவங்க ஒரு தன்மையான குணம் அதிகமா இருக்கும், பயங்கரமான கற்பனை இருக்கும். இந்த ராசி கற்பனையான ராசி. கற்பனை, கலை, இசையெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய ராசி இந்த கடகராசி. ஒரு அன்பான குணங்கள் இருக்கும் கடகராசியில பிறந்தாவே. இந்த ராசியில பிறந்தா ஒரு அன்பான குணம், தன்மையான குணம் எல்லாமே ரொம்ப விரும்பக்கூடிய ராசி தான் கடகராசி. அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து பாருங்க. நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். அனைத்து கிரக பயிற்சியுமே கடகராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க.
எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம எனக்கு ஜாதகம் எழுதவும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. திருக்கணித முறைப்படி அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களேன், கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். என்னுடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும், அதான் எங்களுடைய சிந்தனை. அப்ப இந்த கடகத்துக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறோம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு இது வந்து ஏன் பொது பலனா கொடுக்குறேன்னா, ஒரு சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசா புத்தி உங்களுடைய பிறப்பு ஜாதக முறைப்படி நடக்கும். இதுல 3 நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க, நல்லா பாருங்க. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பாருங்க, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் திசா புத்தி நடத்தி மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும். இப்ப புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு, ஆரம்ப தசை குரு தசை, அப்புறம் சனி தசை, அப்புறம் புதன் தசை, அப்புறம் கேது தசை, சுக்கர தசை, இப்படி ஒவ்வொரு திசையா வரும். இப்ப ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே ஆரம்ப தசை என்ன தசை வந்துடும், புதனுடைய திசை வந்துடும். அப்புறம் கேது பகவான திசை வரும், அப்புறம் சுக்கர பகவான திசை வரும். இந்த கிரகங்கள், நவகிரக கிரகங்கள், எந்த கிரகங்கள் உங்களுக்கு எந்த பாவத்துல நல்ல பலமா இருக்குன்னு பார்க்கணும். அந்த கிரகங்கள் நல்ல யோகமான இடத்துல இருக்குதா என்ன. நம்ம உடம்புல 9 நவகிரக ஒளிகள் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு கிரகம் வேலை செய்யும். இப்ப தலைப்பகுதிக்கு ஒரு கிரகம், கழுத்து பகுதிக்கு ஒரு கிரகம், மார்பு பகுதிக்கு ஒரு கிரகம், வயிறு பகுதிக்கு ஒரு கிரகம், கைக்கு ஒரு கிரகம், இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கும். அந்த கிரகங்கள் அது என்ன யோகத்துல இருக்கும் அதுல அவர் சிறந்து விளங்குவார். எந்த கிரகம் பலவீனமோ அந்த கிரகம் பலவீனமாக ஒரு சில தடைகளை சந்திப்பார். அதுதான் நம்முடைய கர்ம வினை. கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பார். அது நான் சொன்னல, அந்த நேரம் திசா புத்தி வரும்போது அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க. அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன், ஒரு பொது பலனா கொடுக்கும். சில பேர் இதை வாழ்நாள் ஃபுல் பலனா எடுத்துடுறாங்க. நம்ம லைஃப்ல இப்படிதான் இருக்குன்னு சொல்லி எடுத்துடுறாங்க. பொது பலனா கொண்டு போங்க. திசா புத்தி பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும். இப்ப கிரகங்கள் எங்க இருக்கான் பார்ப்போம். கடைசி மட்டும் வீடியோ பார்க்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். உங்க அமைப்புறவரம் 3ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது கன்னிகா ராசியில. அடுத்து பார்த்தோம்னா 7ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யற மகர ராசியில. சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகங்கள் உங்களுக்கு 8ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து 9ஆம் பாவத்துல பார்த்தோம்னா ராகு பகவான்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யுது, அதாவது மீன ராசியில. அடுத்து 10ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மேச ராசியில. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்களேன், செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் பயிற்சி ஆவாங்க. சூரிய பகவான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து பாத்தீங்கன்னா 9ஆம் பாவத்துக்கு போயிடுவாங்க. அடுத்து செவ்வாய் பகவான் பாருங்க 8ஆம் பாவத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் கிரக அமைப்பு. பொதுவா கடகராசிக்கு என்ன சொல்லுவாங்க, அஷ்டம சனி, 8ஆம் இடத்துல சனி. இதானே ஃபர்ஸ்ட் எல்லாருமே சிந்திக்கக்கூடிய ஒரே சிந்தனை அஷ்டம சனியை பத்தி தான். அஷ்டம சனி எப்படி கொடுக்கும், பல நல்லதா கொடுக்குமா கெடுதலா கொடுக்குமா, சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். இனிமே என்னை பொறுத்தவரை நான் எல்லா வீடியும் சொல்லக்கூடிய விஷயம் தான், அஷ்டம சனி வந்தாலும் இனிமே உங்களுக்கு அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். பெருசா பாதிப்பு இல்லாம சின்னதா பாதிப்பை காட்டுவார். ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து தான் இங்க பலன்கள் மாறுபடும். யாருக்கெல்லாம் ராகு பகவான் யோகத்துல இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் பாருங்க இந்த அஷ்டம சனி பாதிக்காது. ஏன் பாதிக்காது, எதனால பாதிக்காது, ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கணும். ஏன்னா ராகு வந்து பாருங்க கோச்சாரத்துல 9ஆம் பாவத்துல பாக்கியஸ்தானத்துல போய் நிக்கிறார். அதனாலதான் சனி பகவான் உங்களுக்கு கெட்ட விஷயத்தை கொடுக்க மாட்டார். சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம், ராகு பகவானுடைய நட்சத்திரம். அந்த ராகு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல போய் நிற்கும் பொழுது அங்க பாக்கியத்தை தான் கொண்டாந்து காட்டுவதை தவிர இங்க கெட்டதை நடக்க விட மாட்டாருன்னு அர்த்தம். இப்ப ஜாதகத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும். ராகு நல்லா இருக்கணும், சனி பகவான் நல்லா இருக்கணும். ஜாதகத்தை நல்லா இருந்துட்டா இப்ப அஷ்டம சனி பயங்கரமா பட்டையை கலப்பும், யோகமா வேலை செய்யும். என்ன செய்யும், யோகமா வேலை செய்யும். அப்படியே கெட்டது அப்படியே நல்லதா மாறும். ஜாதகத்துல சனி ராகு இருக்கிற இடத்தை பொறுத்து. ஒரு சில பேர் சனி யோகமா இருப்பாருங்க. இப்ப கடகராசி எல்லாத்துக்குமே அஷ்டசமி கெடுக்குன்னா கெடுக்காது. ஒரு சில பேருக்கு விதிஜாதகம் சரியில்லைன்னா ஒரு சில பேருக்கு பாதகத்தை பண்ணும். ஆனா ஒரு சில பேர் சனி தான் யோகத்தையே கொடுக்கும். அதனால சனி பகவானுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சனி பகவான் கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது, சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாதுன்னு. அப்ப சனி பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து தான். எல்லாருமே அது ஒரு பாவ கிரகம் அப்படி அப்படிங்கிறாங்க. சனி பகவான் நீதிமான், நீதி நேர்மையான கிரகம். அந்த கிரகம் தப்பு பண்ணா மாட்டிப்பாங்க. தப்பு பண்ணா அஷ்டம சனி விரைய சனி எது தப்பு பண்ணா பாருங்க மாட்டிப்பாங்க. சனி பகவான் வந்தா எதுவுமே நீதியா நேர்மையா கரெக்டா கொண்டு போறான்னு அர்த்தம். இப்போ உங்களை ரொம்ப சோதிக்கிறாருன்னா சோதிச்சு அப்புறம் சாதனை பண்ண வைப்பாரு. இதான் சனி பகவான். கேட்டு பாருங்க, அஷ்டம சனி வரும்போது கண்டக சனி வரும்போது கேட்டு பாருங்க, வாழ்க்கையில என்னென்ன அனுபவம் அவங்க வாழ்க்கையில கிடைச்சுன்னு கேட்டு பாருங்க. கரெக்டா சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கையில இதை நான் சந்திச்சேன் அப்படிம்பாங்க. லைஃப்ல இது மாதிரினா சந்திச்சுட்டு வந்தேன். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருகிட்ட எப்ப காட்டி கொடுப்பாரு, அஷ்டம சனி வரும்போது தான் காட்டி கொடுப்பாரு. உங்க சொந்த பந்தத்துல நான் சொல்றேன், யாரு நல்லவங்க யாரு உங்கள்கிட்ட நல்லா பழகுறா,
யாரு பழகிட்டே உங்கள்கிட்ட உறவு கெடுத்தாங்கன்னு சொல்லி கரெக்டா காட்டி கொடுப்பாரு. இதான் சனி பகவான். நல்லா பாருங்க, சனி பகவான் யாரு பொய்யான ஆளுன்னு சொல்லி உங்கள்கிட்ட கரெக்டா காட்டி கொடுப்பாருங்க. சனி பகவான் கண்டிப்பா அந்த குணத்தை கொண்டாந்து காட்டுவாருங்க. அதான் அஷ்டம சனி. நான் நல்லா இருந்தையா, திடீர்னு குடும்பத்துல சண்டை வந்துச்சியா, வம்பு வந்துச்சியா சொல்லுவாங்க. அப்ப சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிற இடத்தை பொறுத்துதான். சனி நீதியான கிரகம், நேர்மையான கிரகம். இப்ப உங்களை சோதிக்கிறாருன்னா பின்னாடி ஏதோ சாதனை பண்ண போறான்னு அர்த்தம் எடுத்துங்க. எல்லாருமே சனி பகவான் பாதிச்சான்னு சொல்லி கலங்காது. எது வந்தாலும் எதிர்த்து நின்று நம்ம போராடி ஜெயிக்கணும். பிறந்தது ஒரு வாட்டி இந்த கலியுகத்துல, நம்ம எதுக்காண்டி பிறந்திருக்கோம், அந்த பிறப்பை கரெக்டா கொண்டு போகணும். பரிகாரம் தான் வேற ஒன்று. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்க முடியும். சில பேர் பரிகாரம் பண்ணாவே சரியாயிரும் நினைக்கிறாங்க. அப்படின்னா கிடையாது. பரிகாரம் இந்த கோயிலுக்கு போனா சரியா வந்துடும், அப்படி வந்துடும், இப்படி வந்துக்கிறாங்க. ஜாதகத்துல பரிகாரம் உங்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கான்னு பார்க்கணும். அந்த கிரகம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். பெருசா உள்ளதவ சின்னதா மாத்த முடியும், அவ்வளவுதான். ரொம்ப பெருசா உள்ள பிரச்சனை சின்னதா மாத்த முடியும் பரிகாரத்துல. அதனாலதான் நான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன், பொது பலனை பாருங்க. இப்ப அஷ்டம சனி சொல்லி எல்லாரும் சொல்றாங்கல்ல, கடகராசியை பாதிக்கணும். நிறைய என்னை பொறுத்தவரையும் இனிமே பாதிப்பு குறையக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது, டைமிங். ஏன்னா இனிமே எதிர்காலத்தை நம்ம நல்லதா நோக்கி கொண்டு போகணும், அவ்வளவுதான். இப்ப இந்த மார்ச் மாசம் எந்த கிரகம் உங்களுக்கு எல்லா கிரகமும் பாருங்களேன், மார்ச் மாசம் அனைத்து கிரகமும் போய் 8ஆம் பாவத்துல இருக்காங்க. 8ஆம் பாவத்துலங்க கும்பராசியில போய் இருக்கிறாங்க. கும்பராசியில எல்லா கிரகம் யாரு வீடு கொடுத்தவர், யாரு? சனி பகவான் தானே. எல்லா வேலையும் பொறுப்பை யார் எடுத்துக்குவா? சனி பகவான் எடுத்துக்குவார். சனி பகவான் எல்லா பொறுப்பையும் அவர் யார்? சொந்த வீட்டுக்கு அவர் தானே அதிபதி. அவரை மீறி தானே எல்லாமே வேலை செய்ய முடியும். நல்லா பாருங்க, நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்தாடிய போறோம்னா அவர் சொல்றதை நம்ம கேட்டு வர முடியும். நம்ம சொல்றதை அவர் கேட்க மாட்டாருல்ல. அப்ப சனி பகவான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்குவார். எதை மார்ச் மாசத்துல உங்க பொறுப்பு எடுத்துக்குவார்? உங்களுடைய முயற்சி, சகோதர சகோதரி உறவு எடுத்துக்குவார். அடுத்தது லாபம், வருமானத்தை அவர் தான் எடுத்துக்குவார். லாபத்தை எடுத்துக்குவார். வீடு, இடம், பூமி இதையும் அவர் தான் எடுத்துக்குவார். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், இது எல்லாமே அவர் பொறுப்பு, அவர் கண்ட்ரோல்ல இருக்கும். எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல வச்சுக்குவார். இப்ப அடுத்து தொழில், வேலை எல்லாமே கண்ட்ரோல்ல வச்சுக்குவார். அப்ப என்ன பண்ணும்? சனி பகவான் ஜாதகம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப எல்லாமே நல்லா இருந்தா இப்ப எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருன்னு அர்த்தம். கிடைக்கும். திடீர் யோகம். 8ஆம் பாகம்ங்கிறது திடீர் யோகம். 8ங்கிறது என்ன? அஷ்டமஸ்தானம். மறைஞ்ச விஷயத்த வெளியில கொண்டாடுறதான் அஷ்டம், 8ஆம் இடம். அப்ப திடீர் யோகத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லணும் கடகராசி என்பவர்களுக்கு. திடீர் ராஜயோகம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன் ராஜயோகம் இருக்குது? சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? ராகுடைய நட்சத்திரம். பிரம்மாண்டமான கிரகமான ராகு பகவான். ராகு பகவான் எந்த இடம் இருந்தாலும் அதை பெருசுபடுத்த பார்க்கும். இதான் ராகுடைய வேலையே. இப்ப குருவுடைய வீட்டுல போய் உட்காந்துருக்காரு. அப்ப பிரம்மாண்டப்படுத்த போறான்னு அர்த்தம். அப்ப வீடு கட்டுறவங்க, இடம் வாங்குறவங்க, பூமி வாங்குறவங்க, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம விரைய செலவை பண்ண ரெடியா இருந்துக்கணும், அவ்வளவுதான். ஒண்ணு வெளிநாடு போக ரெடியா இருக்கணும், இல்ல வீடு கட்ட இடமோ பூமியோ வாங்குற யோகம், அந்த பிளான் இருந்தா பண்ணிக்கோங்க. இது 100க்கு 100% கரெக்டா மாறாதுங்க. இப்போ ஒரு சுப செலவை நீங்க பண்ண போறீங்க, இது மாறவே மாறாது. கண்டிப்பா இது நடக்கும் பாருங்க. நிறைய பேருக்கு நடக்கும். வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு இடத்துல பூமியில பூர்வீக சொத்து ஏதாச்சும் ஒரு கலகம் அங்க இருக்குது அப்படின்னா சரி பண்ணி கொடுப்பாரு. சம்பந்தம் இல்லாம நீங்க போய் மாட்டிப்பீங்க. நம்ம ஏன்டா இதுல போகணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் போயிடுவாங்க. வாழ்க்கையில நிறைய ஒரு தடுமாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரமும் வந்திருக்கும். கடகராசிக்கு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை கொடுத்திருப்பாரு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தத்தை கொடுத்திருப்பாரு. எல்லாமே ஒரு தடை தாமதமாக கொடுத்திருப்பாரு. இனிமே கொடுக்க மாட்டார். இனிமேதான் நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? சிங்கமான பாதை, சிறப்பான பாதை, தரமான பாதை. எது வந்தாலும் சரி, இனிமே ஜெயிக்கணும் நீங்க, அவ்வளவுதான். ஏன் ஜெயிப்பீங்க? ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஏன் ஜெயிக்க போறீங்க நான் சொல்றேன். சூரிய பகவான் 8ஆம் பாவத்துல நிற்காரா, அஷ்டமஸ்தானத்துல போய் உங்க வருமான புல அஷ்டமத்துல போய் நிக்குதா? பேச்சால பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, மனைவி கிட்ட பிரச்சனை, நண்பர்கள்ட்ட பிரச்சனை, கூட்டுத்தொழில பிரச்சனை எல்லாமே இருக்குதா? இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். சூரிய போய் எங்க போவார்? 9ஆம் இடத்துக்கு, பாகிஸ்தானுக்கு போயிடுவார். 9ஆம் இடத்துல 2ஆம் வீட்டதி வருமானம், உங்க பொருளாதார வளர்ச்சி போய் 9ஆம் பாவத்துக்கு போகுது. அப்ப வருமானம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். இதுவே அஷ்டம சனி தான்.
கிரகம் பாருங்க உங்களுக்கு எது மாதிரி சம்பந்தத்தை கொண்டு கொடுக்கும் பாருங்க. விரைய செலவை கம்மி பண்ண பார்க்கும். அப்போ பொருளாதார தங்கம் பொன் பொருள் இதெல்லாம் நகைலாம் வாங்கலாமா? ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்களா? இப்ப வாங்கணும் அந்த எண்ணங்கள் ஓடும். இதெல்லாம் அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, அஷ்டம சனியில பண்ணலாமா வேண்டாமா, இதான் சிந்தனை. தொழில இப்ப அஷ்டம சனி வந்தோன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க. பண்ணலாமா வேணாமான்னு. கண்டிப்பா பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். ஏன் பண்ணலாம்? சூரிய பகவான் அங்க போய் 9ஆம் இடத்துக்கு போறாரா? 10க்கு என்னது 12. இப்ப காசு பணத்தை தொழில போடலாம்னு சிந்தனை ஓடுமா மைண்டுக்குள்ள? எப்போ ஓடும்? கரெக்டா மார்ச் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் சூரிய பகவான் எங்க போவார்? திக்பலம் ஆவாரா 10ஆம் பாவத்துல. பங்குனி மாசம் ஃபுல்லாவே எங்க இருப்பாரு? தமிழ் மாசத்துக்கு மீனராசியில இருப்பாரு. அது சித்திரை மாசத்துல எங்க இருப்பாரு? 10ஆம் பாவத்துல திக்பலமா இருப்பாரா? அப்புறம் தொழில முதலீடு பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இனிமேல் கண்டிப்பா ஆரம்பிப்பீங்க. அந்த எண்ணம் ஓடும். சனி பகவான் ஜாதகம் நல்லா இருந்தா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில சூப்பர் யோகம். வேலை உத்தியோகம் இடம் மாற்றம் மாறினீங்களா? மாறலையா? கண்டிப்பா மாறி இருக்கணும். எல்லாம் வேலை தடைப்பட்டிருக்கும். இனிமே தடைப்படுமா? படவே படாது. வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு சிறு இடமாற்றம் கிடைக்குது. ஒரே கம்பெனில வேலை பார்ப்பீங்க, ப்ரொமோஷன் கிடைக்காது. அந்த ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டை வேலை பார்ப்பீங்க, வேற கம்பெனி ஷிஃப்ட் பண்ண போறேன், பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது? தைரியம் பண்ணுங்க, நல்ல யோகத்தை கொடுத்துருவாரு. வேலை கம்மியில இடம் மாத்துறது, பூமி மாத்துறது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். இதுல எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார். இப்ப இதெல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுத்துறார். திருமணம் சார்ந்த விஷயம், நிறைய திருமணத்தை பத்தி தான் அஷ்டம சனியில பண்ணலாமா பண்ண வேணாமாங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இனிமேல் நீங்க குழப்பப்பட வேணாம். திருமணம் தாராளமாக பண்ணலாம். ஏன் பண்ணலாம்? அஷ்டம சனி, சனி பகவான் நிக்கக்கூடிய ராகுடைய கால நிக்கிறாரு. 9ஆம் வீட்டு உங்க வீட்டுல ஒரு சுபகாரியத்தை கொடுக்க போறாரு. ஏன் கொடுக்க போறாரு? சூரிய பகவான் குடும்பஸ்தான அதிபதி 9ஆம் இடத்துக்கு போறாரு. அதனால இங்க குடும்பம் அமைய போதுன்னு காட்டுறாரு. 9ஆம் இடத்துல போறாருங்க. இப்ப குடும்பம் ஏதாவது அமைய போகுது, உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் அமைய போகுது. அப்ப திருமண வாழ்க்கை தடை இருக்காது, கணவன் பிரச்சனை இருக்காது. முதல் திருமணம், இரண்டாவது ரெண்டுமே அனுகூலம் அமைச்சு கொடுப்பாரு. குழந்தை பாக்கியம் 100% கண்டிப்பா கொடுப்பாரு அப்படிங்கிற வார்த்தையை தைரியமா சொல்லலாம். இப்ப எல்லாமே சிறப்பாக அமைச்சு கூட. உடம்பு பிரச்சனை இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா படிப்பை உங்களுக்கு தடை பண்ண மாட்டார். அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க. அரசாங்க வேலை 100% உண்டு. அரசியல்வாதி சூப்பரா இருக்கும். லாட்ரி யோகம், நிறைய பேர் கேட்கிற கேள்வி, இதை யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. லாட்ரி யோகம் கண்டிப்பா இருக்கும். அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா யோகங்கள் உண்டு. ஏன்னா 8ஆம் பாவ கிரகம் இருக்கிறதுனால சொல்றேன். அந்த யோகம், திடீர் யோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்ப பெண்களுக்கு பாருங்க, நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. பெண்களுக்கு தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா கடகராசியில கமிஷன் வேலை சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், தகவல் தொடர்பு, இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. ரியல் எஸ்டேட், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் உண்டு. இப்ப நான் நட்சத்திர படம் பார்த்தோம். முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். பொறுமையான குணம் இருக்கும். இதுலயுமே பொறுமையான குணம், தன்மையான குணம், ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும்? புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க இவங்கதான் குடும்பத்தை இருந்து தந்தை மாதிரி இருந்து சுமக்க முடியும். இதுதான் விதி. இந்த நட்சத்திரம் பிறந்துட்டாவே குடும்பத்துக்காக உழைக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, வேலை உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. இவங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு, ஏதாச்சும் ஒரு பொறுப்பு, நல்ல ஒரு பொறுப்பான குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஒரு அன்பான குணம் இருக்கும். குடும்பத்தை தந்தை மாதிரி சுமக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். இவங்களுக்கு பாருங்க, இனிமே எதிர்காலங்கள் பாருங்க சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எதிர்காலங்கள் ஒரு வேலை இடமாற்றங்கள் காட்டுது. தொழிலோ வேலை இடமாற்றத்தை கொடுக்குறாரு. மாணவ மாணவிகளும் சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சிருக்கவங்க, கமிஷன் பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. மாணவ மாணவிகளுக்கு சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை அனுகூலமா இருக்கும். தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார். உத்தியோகத்துல இடமாற்றம் நிறைய கொடுப்பாரு. அப்ப எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாரு. அடுத்து பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க, தொழில இவங்களை மாதிரி கிங்கா யாருமே இருக்க முடியாது. இவங்க சிந்தனை எல்லாமே தொழிலை பத்தி தான் சிந்தனை வரும். பூசத்துல பிறந்துட்டாவே தொழில், குடும்பம், மனைவி, தன்னுடைய மக்கள், நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் இதை பத்தி ரொம்ப சிந்திக்க ஓடும். பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க, பல யோசிப்பாங்க, பல சிந்தனை மனசுக்குள்ள ஓடும். இப்ப ஒரு மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருக்கு உங்களுக்கு. எது பண்ணாலும் ஒரு சிந்தனையில இவங்க இல்ல, மன சிந்தனை இல்ல. நிறைய குழப்பம், உடல் ரீதியா பாதிப்பு, நிறைய வம்பு வழக்கு, பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விஷயத்த சனி பகவான் சரியா இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்திருப்பாரு. கண்டிப்பா நடந்திருக்கும், இது நடக்காம இருக்காது. பூசத்துல பிறந்த அனைவருக்குமே ஒரு பலவீனம் உண்டு. இனிமே அந்த பலவீனம் இருக்காது. நல்ல ஒரு தெளிவான சிந்தனையை கொடுத்துருவாரு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். தொழில ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுத்தாரு. மாணவ மாணவிக்கு நல்லா இருக்கும். படிப்புகள் நல்ல ஒரு சிந்தனை கொண்டு போவார். இனிமே எதை எடுத்தாலும் உங்களுக்கு பக்கம் வெற்றியா வந்து சேரும். பூசத்து நட்சத்திரம் பிறந்தவருக்கு. அடுத்து ஆயுள் நட்சத்திரத்துல பிறந்தவங்க
நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும், புத்திசாலி டேலண்டான குணம் இருக்கும், எதுலையுமே விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும், அனுசரிச்சு போற குணம் இருக்கும். ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே இவங்க எதுலையுமே பாருங்க, கமிஷன் பிசினஸ், எழுத்து கணித பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு ஃபீல்டு, இதெல்லாமே இவங்க இருப்பாங்க பாருங்க. கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நம்ம எல்லாமே இந்த ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க, அறிவாளியா இருப்பாங்க. உங்களுக்கு பாருங்க, இனிமே பாருங்க இடமாற்றத்தை கொடுக்குறாரு, வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு, உத்தியோகத்துல உயர் பதவி கொடுத்துருவாரு. இனிமே பாருங்க, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வந்து வருது, பெருங்கொண்ட லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்ப இனிமே பாருங்க, எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவு கிடைக்கும். அதாவது ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, பூமி வாங்குறது, எல்லா யோகமே சிறப்பா வருது. வரக்கூடிய மார்ச் மாத பலன் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது.